இது வரைக்கும் ஏறக்குறைய 30 கோடி மக்களுக்கு மேல அன்னதானம் பண்ணியிருக்காங்க. நம்ம எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. 30 கோடி மக்களுக்கு அன்னதானமா? அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஏதோ ஒண்ணு போட்டு கொடுத்த அன்னதானம்லாம் கிடையாது. நிறைவான, சுத்தமான, தூய்மையான, அந்த உயிர், அந்த உடம்புக்கு தேவையான சத்துள்ள உணவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஓங்காரக்குடில். ஏன் இப்படி செய்யறாங்க? பசியால வாடக்கூடிய உயிர்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய உணவால அந்த உயிராக்கம் பெறுது. உயிராக்கம் பெறும்போது உடலும் வலுப்பெறுகிறது. இந்த இரண்டும் இறைவனுடைய ஆசையை நமக்கு பெற்று தருகின்றது. இதற்காகத்தான் சொல்றாங்க, ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும் போது ஆன்மா லயப்படுறதுக்கு நாம பாடுபடணும். இன்னைக்கு எத்தனையோ கோடி நாம சம்பாதிக்கிறோம், எத்தனையோ வகைகள்ல நாம சம்பாதிக்கிறோம். அது முறையா சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க, முறை தவறி சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும்